ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜெசிகா ஹேரி விலாக்ஸ். எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு வீடியோவில் என்னோடய 7th month பேபிக்கு வந்துட்டு நான் என்னென்ன ஃபுட் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 days ரொட்டீனாக வந்துட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்துட்டு மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன் டே வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ வந்துட்டு கொடுத்துருந்தேன். ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற தோல் எல்லாமே நீக்கிட்டு அப்படியே கூட ஸ்டீம் பண்ணி கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக தண்ணியில் வந்துட்டு ஸ்டீம் பண்ணி கொடுத்துருவேன். ஒன் டே மார்னிங் வந்துட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா கேரட் வந்துட்டு மேலே இருக்கிற தோல் எல்லாமே நீக்கிட்டு அதுவும் வந்துட்டு நான் ஸ்டீம் பண்ணி கொடுத்துருவேன். அண்ட் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் நார்மல் சாப்பாட்டு அரிசி எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் பச்சை பயிறு எடுத்திருந்தேன். ரெண்டையும் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி ஒரு 2 hours கிட்ட வந்துட்டு நல்லா ஊற வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி அரிசி கூட வந்துட்டு ஏதாவது பருப்பு அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி நம்ம நல்லா சாப்பாடு மாதிரி செஞ்சு மசிச்சு கொடுத்தோம் அப்படின்னாலே நல்லா இவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா நல்லா வெயிட் கெயினும் கூட ஆவாங்க. இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா திணை வரகு சாமைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அரிசியும் வந்துட்டு நம்ம இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம கொடுத்து பழக்கணுன்னா இன்னுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. அது மட்டும் இல்லாமல் கேர்ள் பேபியாக இருந்தாங்க அப்படின்னா இப்போவே வந்துட்டு நம்ம அந்த மாதிரி அரிசிலாம் நம்ம கொடுத்து பழக்கணும் அப்படின்னா அது வந்து அவங்களுடைய ஃப்யூச்சருக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ வந்துட்டு வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த நெய் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலையே வந்துட்டு நான் செஞ்சது. இது வந்து எப்படின்னா தினமும் நம்ம காய்ச்சிற பால்லேருந்து மேலே பாலாடை வரும் இல்லையா, அந்த பாலாடையை வந்துட்டு எடுத்து வச்சு ஒரு 15 days கிட்ட நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். நான் ஸ்டோர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் உள்ளே எடுத்து வச்சுருந்தேன். அந்த பாலாடையை வச்சுட்டு எப்படி பட்டர் செய்கிறது, அதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி நெய் உருக்கிறது, பட்டரை வச்சு எப்படி நெய் உருக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு லாங் வீடியோவில் வந்துட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீட் இருக்கிறவங்க வந்துட்டு அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அண்டு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்துட்டு அந்த லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த ஹோம்மேட் நெய் வந்துட்டு நம்ம தாராளமாக வந்துட்டு நம்ம குழந்தைகளுக்கு வந்துட்டு நம்ம கொடுக்கலாம். நல்லா வெயிட் கெயினும் கூட ஆவாங்க. அண்ட் இந்த மாதிரி அரிசி கூட வந்துட்டு இந்த மாதிரி பருப்பு வகைகள் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு வந்து தேவையான அயர்ன் கண்டென்ட் அதுக்கப்புறம் தேவையான ப்ரோட்டீனும் வந்துட்டு கிடைக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்மியான போர்ஷன் தான் வந்துட்டு நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் வந்துட்டு கான்ஸ்டிபேஷன் இஷ்யூவும் வந்துட்டு எதுவும் இருக்காது. இப்போ இந்த ஊற வச்ச பச்சை பயிறு அதுக்கப்புறம் அரிசியை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு குக்கரில் வச்சு ஒரு 8 விசில் வந்துட்டு நம்ம விட்டு எடுத்தோம்னாலே போதும். வீடியோவில் பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா வந்துட்டு வெந்து வந்திருக்கு. இப்போ வந்துட்டு இந்த அரிசியும் பச்சை பயிரும் வந்துட்டு நம்ம அதில் இருக்கிற தண்ணியை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பருப்பு மத்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பருப்பு மத்து வச்சு தான் வந்துட்டு நான் வந்து பாப்பாவுக்கு அதுலேயே நல்லா கடைஞ்சி தான் நான் கொடுத்தேன். ஏன்னா ஆல்ரெடி விசில் விட்டு எடுக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். அதனால் பருப்பு மத்து யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவும் நல்லாவும் வந்துட்டு மசிச்சு வந்துடும். ஸோ ஒன் டே வந்து பார்த்திங்கன்னா அரிசியும் பச்சை பயிரும் வச்சு சாதம் மாதிரி செஞ்சு கொடுத்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெஜிடபிள் ஏதாவது ஒன்று கூட நம்ம லஞ்சுக்கு நம்ம கொடுத்துக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒன் டே விட்டு திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா அரிசி 2 டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் துவரம்பருப்பு வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நான் எடுத்து நான் நல்லா வாஷ் பண்ணி நான் ஊற வச்சுருக்கேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 hours கிட்ட வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி இந்த 2 பொருள் கூட வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிளாக வந்துட்டு நான் கேரட் தான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கேரட் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நல்லா தோல் எல்லாமே நல்லா நீக்கிட்டு மேலே இருக்கிற தோல் நீக்கிட்டு அந்த பீஸஸாக வந்துட்டு அந்த கேரட் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் வீட்டிலேயே செஞ்ச இந்த ஹோம்மேட் கீ இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நெய் வந்துட்டு நல்லா சூடானதும் இந்த கழுவி வச்சுருக்க இந்த அரிசியும் துவரம்பருப்பும் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேரட் வந்து கட் பண்ணி வச்ச கேரட் வந்துட்டு அதில் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி எடுத்துக்கிட்டு அதே போல் ஒரு 8 விசில் கிட்ட விட்டு எடுத்தோம்னாலே போதும், நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம வீட்டிலேயே வந்துட்டு நல்லா கடைஞ்சி இல்லைன்னா மசிச்சு நம்ம கொடுத்தோம்னாலே குழந்தைங்க வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கேரட்டில் வந்துட்டு ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால குழந்தைங்க வந்துட்டு நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. அப்புறம் இந்த கேரட் ஆட் பண்ணுறது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு கான்ஸ்டிபேஷன் இஷ்யூவும் வந்துட்டு இருக்காது. நல்லா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற ஃபுட் தான் இதுவும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா நான் வந்துட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு செர்லாக்ஸ் வீட்டிலேயே வந்துட்டு நான் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போலாம் யாருமே வந்துட்டு கடையில் போயிட்டு செர்லாக்ஸ் வாங்குற மாதிரி எனக்கு தெரில. மோஸ்ட்லி அவங்களே வந்துட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸ் வாங்கிட்டு வீட்டிலேயே வந்துட்டு செர்லாக்ஸ் பவுடர் வந்து ரெடி பண்ணி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. எனக்கும் அதுதான் வந்துட்டு நல்ல ஐடியான்னு சொல்லிட்டு தோணுது. ஏன்னா நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டோன்னா எந்த அலர்ஜி எதுவும் வராதோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா கடையில் வாங்குறது வந்துட்டு மோஸ்ட்லி ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
சரி பார்ப்போம், நான் அந்த ஹோம்மேட் செர்லாக் வந்து நான் வீட்டில் பண்ணேன் அப்படின்னா நான் அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்துட்டு நான் கண்டிப்பாக வந்துட்டு நான் வீடியோ எடுத்து நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நேந்திரம் பழம் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கட் பண்ணி வெயிலில் காய வச்சு அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி அது கூட ஸ்டோர் பண்ணி வச்சு குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுவும் வந்துட்டு ஒரு நல்ல ஐடியா தான். ஸோ அதுவும் வந்துட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னா நான் வந்துட்டு கண்டிப்பாக அதை வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் வந்துட்டு 6th மந்த் இல்லை 7th மந்த் பேபி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது செர்லாக் இல்லைன்னா ஏதாவது ஹெல்த்தி பவுடர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா எப்படி ரெடி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்துட்டு மறக்காமல் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் வீடியோ பார்க்குற மற்றவங்களும் வந்துட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அவங்களுக்கும் வந்துட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆப்பிள் வந்து ஈவினிங் ஸ்நாக்காக தான் வந்துட்டு பாப்பாவுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். ஒரே ஒரு ஆப்பிள் எடுத்துகிட்டு மேலே இருக்கிற தோல் எல்லாமே நீக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய வடிகட்டியில் வச்சு நம்ம ஸ்பூன் வச்சு மசித்தோம் அப்படின்னாலே வந்துட்டு அடியில் வந்துட்டு அழகாக ஒரு லேயர் மாதிரி வரும். அதை வந்துட்டு நம்ம எடுத்து அது கூட தேவைப்பட்டால் வந்துட்டு மில்க் ஆட் பண்ணி நம்ம வந்துட்டு பாப்பா கொடுத்தோம் அப்படின்னாலே விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, இது மாதிரி தான் வந்துட்டு நான் பாப்பாவுக்கு வந்துட்டு ஃபாலோ பண்ணி ஃபுட் ஐடியாஸ் இது எல்லாமே ஃபாலோ பண்ணி நான் கொடுத்துட்ருக்கேன். இதில் வந்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் வந்துட்டு தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் வந்துட்டு இது வரைக்கும் சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற வீடியோஸும் இருக்குது, நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ ப்ரெக்னென்சி ரிலேட்டடான வீடியோஸ் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் டெலிவரி பேக் வந்துட்டு பேக் பண்ணும்போது என்னென்ன திங்ஸ்லாம் எடுத்து வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வீடியோஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள். நம்ம தொடர்ந்து வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டு கண்டிப்பாக பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி வச்சுருங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு வேறு எந்த மாதிரி வீடியோ போடலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு ட்ரை பண்ணி அந்த வீடியோ வந்துட்டு மேக் பண்ணி போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை பை.